ஆயில் டிஸ்பென்சர் வாங்க போகிறீங்களா? அப்போ நான் சொல்கிற மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் நம்ம சேல்ஸ்க்கு வாங்குறது தான். ஆனால் இதில் சம் மிஸ்டேக்ஸ் பார்த்தோம், ஆனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தோங்கிறத ஷேர் பண்ணுறோம், நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆயில் டிஸ்பென்சரில் மெயினே இந்த லீட் தான். இந்த லீட் நம்ம ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி க்ளோஸ் ஆகக்கூடாது, அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட குவாலிட்டி. ஆயில் டிஸ்பென்சர்ஸ் பிளாஸ்டிக்கில் கொஞ்சமாக குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போகாமல் இருக்கணும், அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக நம்ம நோட் பண்ண வேண்டியது கேப் தான். அப்போ தான் ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேப்பும் லிட்டும் தான். இது ரெண்டும் டைட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் கீழே இன்கேஸ் விழுந்தாலும் எதுவுமே ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும். இந்த மிஸ்டேக்கில் நாங்கள் பார்த்ததுனால இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இப்போ லான்ச் பண்ணிக்க ப்ராடக்ட் தான் இது. இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே உள்ளே போகாது. அண்ட் இதோட லிட் பார்ட்டுமே ரொம்பவே டைட்டாக இருக்கும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. கேப்புமே டைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். அண்ட் எம்எல் இம்பார்ட்டண்ட்டாக நல்லா தெரியுதாங்கிறதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நம்ம இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் காம்போ பேக்காக அமேசானில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் யூவர்ஸாக இருந்தால் லிங்க்குன்னு சென்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம்.